ஹுசைன் ஹாத்திமா அரபிக் கல்லூரியில் முதல்வருமான அல்லாமா ஷேக் அப்துல்லா ஜவாலி ஃபாதில் ஹசரத் அவர்களை தலைமையேற்று விழாவினை சிறப்பித்து தருமாறு மஜ்லிஸ் உலமா சபை முஹிப்புல் உலமா சபை ஜமாத்தார்கள் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை என் சார்பாகவும் மஜ்லிஸுல் உலமா மற்றும் முஹிப்புல் உலமா ஜமாத்தார்கள் சார்பாக வழி மொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமா சொந்த பந்தமா என்ற பட்டிமன்றத்திற்கு கண்ணியத்திற்கும் மரியாதை குறித்தான மௌலானா அல் ஹாஃபில் டாக்டர் எம் ஃபக்கீர் இஸ்மாயில் பிலாலி எம்ஏ எம்பியில் எம்ஹெச்டி அவர்கள் நண்பராக இருந்து விழாவினை சிறப்பித்து தருமாறும் சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
வரையும் போட்டிருக்கேன் நம்பரு. போட்டாச்சு போட்டாச்சு 8, 9, 10 பஸ் போட்டாச்சு. தம்பி அங்கே பார்த்துருங்க. தம்பி அங்கே வாங்க. தம்பி அவங்க அங்கே பார்த்துருங்க பெண்கள். வரேன். பாருங்க அங்க உள்ள மைக் வச்சிருக்காங்கள அங்க பாருங்க. அங்க சுவிட்ச் போட்டு பார்த்துட்டீங்களா? எங்க வயிறு அமைஞ்ச அங்கே போறதா போங்க அது மட்டும் போய் அனுப்பிச்சுட்டு வந்துடலாம். முடிஞ்சோடனே எங்கள் பட்டியலில் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எங்கே பார்க்கலாம் ஒவ்வொன்றும் உடனே अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि तआला बरकातुहु. பட்டிமன்றம் ஆரம்பமாக 2ஆம் ஆண்டு மாணவி ஜெமியத் நிஷா கிராத் ஓதி ஆரம்பிப்பாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب
تعالى وبركاته. अस्सलाम रहमतुल्लाहि ताला बरकातुहू। மாஷா பாரக்கல்லா அல் ஜஸாக்கல்லா ஹைரன் கஸீரா. அல்லாஹ் தஆலா இவங்களுடைய பிரார்த்தனா ஆற்றலை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அடுத்தபடியாக பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் ரீஸ்மா பேகம், ஃபஹிமா பேகம் கசிதா ஆரம்பம் செய்வார்கள். Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. மேடையில் கூத்திடும் அன்புள்ள மக்களே, மன்னரின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறைய கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் தோழிகளே, உறவை பிரிந்தும் குர்ஆன் அடைந்தும் இகம் கண்டு ராஜ அகமில் பொழிந்தோம். அல்லாஹ் அல்லாஹ் உன்னை அழைக்கிறோம், நெஞ்சில் குர்ஆன் சுமக்க நினைக்கிறோம். பூமேடையில் கூத்திடும் அன்புள்ள மக்களே, மன்னரின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறைய கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் தோழிகளே, பெற்றோர்கள் போன்று எம்மை அரவணைக்கும் நெஞ்சம், உற்றார்கள் போன்று எம்மை மகிழ வைக்கும் தோற்றம், ஆசான்கள் எங்கள் அறிவில் தந்தைகளாக திகழ்வர், தோழிகள் எங்கள் மகிழ்வில் உற்றார்களாக திகழ்வர், ஹுஸ்னியா எங்கள் திகழ்வி தமிழும் தாய்மை போல திகழும், சொந்தங்கள் எங்குண்டு சோகங்கள் கலைந்து சன்மார்க்க கல்வியை பாயோம், ஆலிமாக்கள் நிறைந்து மூவலிமாக்கள் நிறைந்து நபிகளின் வாரிசு நாம், நபி வழி இது, கவலை நடக்குது மறுமை வழி இது, பூமேடையில் கூத்திடும் அன்புள்ள மக்களே, கோமான் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறைய கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் தோழிகளே, கல்வியின் சோலை மனமே உமை அழைக்கும் அழகே, மஜ்லிஸ் உலமா அங்கத்திலே முகில் உலமா ஜமாத்தர்கள், வருக 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 பூவனமேனில் அமர்க, ஹுஸ்னியாவில் இணைய தேனிகளாக இங்கே கல்வியின் தேனருந்த கூட்டங்கள் சேர்ந்து வருக, ஹுஸ்னியாவில் இணைந்திட நன்மைகள் செய்திட சுவனம் சென்றிட வாருவே தோழிகளை வாரி, கல்வி மலையில் தினசினைத்திட கரங்கள் கோத்திட ஆலிமகளாகிட வாரி, பெற்றோர் உற்றார்களே அறிவின் ஆசான்களே, ஆலிமா பேரவைகளே, கல்வியின் சோலைக்குள்ளே வருக வருகவே, நலங்கள் பெருகவே, பூமேடையில் கூத்திடும் அன்புள்ள மக்களே, கோமான் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறைய கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் தோழிகளே, கல்வியின் சோலை தலைவர், மஜ்லிஸ் உலமாவின் தலைவர், ஷேக் அப்துல் ஜமாலி உஸ்தாத் வருக, அழைப்பை ஏற்று வந்த கவுர் ஆலிம் வருக, விறுவிறுப்பான பட்டிமன்றத்தை தீர்ப்பு வழங்கும் நடுவர் பக்கீர் இஸ்மாயில் லாலி உஸ்தாத் வருக, உத்தமமான தர்மம் சென்றிடும் உங்கள் சுவனம், பசுமையான இன்பம் மின்னிடும் உங்கள் வதனம், பூவன பூத்திடும் உழைக்கும் அறிவர் ஐயோ உஸ்தாத கொண்டை, உள்ளங்கள் கேட்டிடும் செவிகள் சாய்த்திடும் முஸ்தபா உஸ்தாதுகளை, வருக வருகவே நலங்கள் பெருகவே, கரங்கள் உயர்த்திடும் மாணவிகள் கூட்டம் இதே, பூமேடையில் கூத்திடும் அன்புள்ள மக்களே, கோமா
अस्सलाम रहमतुल्लाहि ताला व बरकातहू। माशा अल्लाह பாரக்கல்லா ஜஸாக்கல்லா கைரன் கசீரா. அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு கசீதா ஆற்றலை மேன்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா குல்லி மின்ஹும் வ ஸஹபிஹிம் அஜ்மாஈன். اللهم اخرجنا من ظلمات الوهم واكرمنا ونور الوهم وافتحنا ابواب فضلك وحكمتك وانشر علينا خزائن علمك. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், ஆசான்கள், இறை நேசர்கள் அவர்களின் மீது பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். 14ஆம் ஆண்டு நிறைவு விழா, 11ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, 2ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மஜ்லிஸுல் உலமா தலைவர், எங்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா அரபிக் கல்லூரியின் எங்கள் மாண்புமிகு உஸ்தாத் பெருந்தகை அவர்களையும், ஹுஸ்னுல் ஹாத்திமா அரபிக் கல்லூரியின் நிர்வாகிகளையும், ஜமாத்தார்களையும், உலமா சபையினரையும், முஹப்பில் உலமா சபையினரையும், ஆலிமா பேரவைகளையும், அதிலும் குறிப்பாக சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கும் எங்கள் உஸ்தாத் அவர்களையும், சொந்த பந்தமா சொத்து சகமா விட பிரகாசமான கிரீடம் சூட்டப்படும் பெற்றோர்களையும், தாய்மார்களையும், சகோதரிகளையும், பட்டம் வரக்கூடிய ஆலிமாக்களையும், மழலை செல்வங்களையும் வருக வருக என என் சார்பாகவும் எங்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பட்டம் பெறும் ஆலிமாக்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இவங்க ஆரம்பத்துல சேரும்போது அல்லாஹ் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இவங்க 15 பேர் ஆலிமாக்களையும் பள்ளிக்கு 6 பேரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் 3 படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்தி காமிக்கிறான். 1 ஓதுபவர்கள், 2 ஓத காரணமாக இருப்பவர்கள், 3 ஓதி கொடுப்பவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலகிலும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை வழங்குகிறான், மறுமையிலையும் சிறந்த நற்கூலியை வழங்குகிறான். இவங்க மதரசாக்கு வரணும்னு சொன்னா சாதாரண விஷயமாங்க. இப்ப நம்ம ஊர்லயே பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தள்ளி கொடுத்துறானா? இவங்க இதுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள் அந்த டயத்துல மதரசாவுல இருக்கணும் அப்படிங்கிறது ஏக்கத்துல ஓடி வருவாங்க. இதுல எக்ஸாம் நடக்கிற டயத்துல சில பேர் வீட்டுல கல்யாணம், சில பேர் வீட்டுல வஃபாத் செய்தி. இப்ப நம்ம பரிசலுக்கு அங்க போறதா, இப்ப இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதால உள்ள ஏங்கும். ஒரு தடவை சொல்லு நம்ம கல்யாணத்துல கலந்துக்கலான்னு, அதிகமான தடவை எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லும். அல்லாஹ் தஆலா பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலும் சரி மறுவுலகிலும் சரி அல்லாஹ் பெரும்பெரு நற்கூலியை வழங்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்தபடியாக ஹுஸ்னுல் ஹாத்திமா அரபிக் கல்லூரியின் உஸ்தாத் பிபி இம்ரானா ஆலிமா துவக்க உரை ஆரம்பம் செய்வார்கள்.
எல்லாம் அல்லாஹ்வின் நதர்களாலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பட்டமளிப்பு விழா சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை அல்லாஹ்வுடைய ரசூலும் கபூல் செய்வார்களாக. இச்சபைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எங்களுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற உஸ்தாத் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம்களையும் மற்றும் ஆலிமாக்களையும் சபையோர் அனைவரையும் என் சார்பாகவும் எங்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் வரவேற்புடன் கூடிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில கூறுறான், உங்களில் சிறந்தவர் யார் என்று. உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இச்சபையிலே நம் அனைவருக்கும் அமர்த்த மார்க்க கல்விங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்குமே கொடுக்கிறது இல்ல. உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான் இல்ல. அல்லாஹ் வந்து நாடியவங்களுக்கு தான் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு காலமெல்லாம் நன்றி இருந்தாலும் அதற்கு ஈடாகாது. உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டாங்களா, அலெக்சாண்டரே நீ எவ்வாறு உலகத்தை வென்றாய் என்று. அதுக்கு அலெக்சாண்டர் பதில் சொன்னாரா, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், நான் இந்த உலகம் என் கையில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என்றாராம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய எங்களுடைய உஸ்தாத் அவர்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மறுமையில் சிறந்த அந்தஸ்தினை கொடுப்பானாக. அவர்களின் பரக்கத்தால் அவர்களுடைய வீட்டுக்கு பரக்கத் செய்வானாக. இருளகளும் அவர்கள் அனைவரையும் சிறப்பாக இருக்க செய்வானாக. அது மட்டுமல்லாமல் இங்கு பயான் பேசுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமாவின் மாணவிகளை சுமந்த பெற்றோர்களும் சிறப்பு மிக்கவர்களே. இங்கு பட்டம் பெற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமா மகளிர் அறிவியல் கல்லூரியின் ஆலிமாக்களை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் மிகச்சிறந்தவர்களே. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ஒரு சிறந்த ஆடையை அணிவிப்பான். அதற்கு அந்த பெற்றோர் கேட்பார்கள், யா அல்லாஹ் எனக்கு எதற்காக இந்த ஆடையை அணிவித்தாய் என்று. அதற்கு சொல்லப்படுமா, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்ததன் காரணமாக அணிவிக்கப்பட்டது என்று. சுப்ஹானல்லாஹ், கல்வியை கற்றுக் கொடுப்பது ஒரு ஆசிரியர், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களான உங்களுக்கு தருகிறான். அப்படிப்பட்ட சிறப்பை பெற வேண்டும் என்றால் அக்குழந்தைக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். இன்றைய காலகட்டத்துல மார்க்க கல்வி ரொம்பவும் அவசியமானது. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, உலக கல்வி வேணும். உலக கல்வியினுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் அறிய வேண்டும். அதில் நலவுகளை அறிய வேண்டும், தீமைகளையும் அறிய வேண்டும். அதன்படி பகுத்தறிவு கொண்டு செயலாற்ற வேண்டும். முதலாவதாக நாம் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுவதற்கான அடிப்படை காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு முதலில் பெற்றோர் தொழுக வேண்டும். பெற்றோர் தொழுதால்தான் குழந்தைகள் தொழுவார்கள். எங்கம்மா நாங்க தொழுகிறது, எங்க பிள்ளைங்களை தான் தொழுவ செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பா தொழுவ மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தொழுவுங்க, அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் தொழுக ஆரம்பிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட சிறப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். தோப்பொருள் பேசின ஆலிமாவுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்லாஹ் தஆலா இவங்களுடைய பயான் ஆற்றலை மேன்மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மல்லிப்பட்டினம் ஹுஸ்னுல் ஹாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவினை முன்னிட்டு முதல் அமர்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய
பட்டிமன்றம் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமா சொந்த பந்தமா எனப்படக்கூடிய என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் தற்போது துவங்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو بآية أو كما قال عليه الصلاة والسلام. எங்களுக்கெல்லாம் பெரிய உஸ்தாதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதிகம் பேச மாட்டாங்க, பொது சமூகத்தில் பெரும்பாலும் கலந்துக்கிறது இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை அதிகம் பேச வைத்தான். அவன் எதை நாடினானோ அதையே பேச வைத்தான். அவர்கள் பேசுவதெல்லாம் தீனாகவே மலர்ந்தது. அப்படிப்பட்ட எங்களுடைய உணர்விலும் உயிரிலும் கலந்து இன்று வரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெரிய உஸ்தாத் அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா அப்துர் ரவுஃப் பண்பை ஹலரத் பெருந்தகை அவர்களுடைய ஆசைகளை வேண்டி, அருளாசைகளை வேண்டி இந்த நிகழ்ச்சிகளை துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கொண்டிருக்கக்கூடிய ஹுஸ்னுல் ஃபாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், சென்னை ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், மஜ்லிஸ் உலமா சபையினுடைய தலைவர். பொதுவா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். ஒரு ஊரை கொண்டு ஒருத்தவங்களை இது பண்ண ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு கல்லூரியை கொண்டு ஒரு நபருக்கு சிறப்பு இருக்கும். ஆனால் ஒரு நபரை கொண்டு ஒரு ஊரே சிறப்படைந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஷேக் அப்துல்லா உஸ்தாத் அவங்க தான். ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் எழுதுவாங்க, மல்லிகை மைந்தன் அப்படின்ற ஒரு பேர்ல எழுதுவாங்க. நம்மளாம் ஆரம்ப அந்த புதிய பயணம் துவங்கப்பட்ட 2002 ஆரம்ப காலத்துல மல்லிகை மைந்தன் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. நாங்களாம் மல்லிகை மைந்தன் யாருன்னா அப்பெல்லாம் மல்லிப்பட்டினங்கிறதெல்லாம் தெரியாது. யார் யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது மல்லிப்பட்டினத்தினுடைய மைந்தன் ஷேக் அப்துல்லா உஸ்தாத் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் தெரிய வந்தது. அப்படி ஒரு ஊர் ஒரு தனி உஸ்தாதை வச்சு ஒரு ஊரே ஒரு பெரிய அளவுக்கு தெரியப்படுற வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த உஸ்தாதனுடைய தலைமையில் இப்பொழுது இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கீழே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த ஹுஸ்னுல் ஃபாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரியில் சிறப்புமிக்க அய்யூப் கான் ஹசரத், இன்னைக்கு அது வந்து ரொம்ப ஒரு தியாகத்தினுடைய செம்மல் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு தூரம் சிறப்பா நடந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்னதான் மறைமுகத்தில் இருந்தாலும் இருந்து செய்யக்கூடிய, என்னதான் வயது இருந்தாலும் ஒரு இளைஞனை போல் துடிதுடித்து துடிப்பாக இருந்த சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஹசரத் பெருந்தகை. இதே போன்று எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற என்னுடைய உஸ்தாதனுடைய அருமை மகனார் மஹபூப் சுபஹானி மௌலானா. அதனால சென்னையில ஃபர்ஸ்ட் போகும்போது ஷரியத்துல் இஸ்லாமியான்ற பத்திரிகையில இவளை வச்சுதான் பேனாவே முதலாக துவக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நசீபை கொடுத்தா இன்றும் அவருடைய நன்மை மூலமாக, அவருடைய சொந்த மூலமாக இன்னைக்கு தொடர்ந்து அல்லாஹ்வுடைய இருவில் எழுதிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு வரகச் செய்யணும். அதே மாதிரி நிறைய உலமாக்கள், மல்லிப்பட்டினம் என்றாலே உலமாக்கள் நிறைந்த சபைதான். மதியம் தான் பேசிட்டு இருந்தோம். இனி போற காலங்கள்ல இன்னைக்கு பார்த்தா பிள்ளைங்க 15 பிள்ளைங்க பட்டம் வாங்குறாங்க. மதியம் கூட பேசிட்டு இருந்தோம். போற காலங்கள்ல ஆண்கள் எல்லாம் ஆலிம்களை வந்து ஆலிமாக்கள்லாம் பீட் பண்ணி போயிடுவாங்க போல. நம்ம ஹுஸ்னுல் ஃபாத்திமால அவ்வளவு பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் இந்த வருஷம் 15 பிள்ளைங்க பட்டம் வாங்குறாங்க. அவ்வளவு ஆலிம்களும் ஆலிமாக்களும் நிறைந்த இந்த சபைகள்ல அல்லாஹ் ஷானஹு எப்படிப்பட்ட ஒரு நசீவ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ப நம்ம தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமா சொந்த பந்தமா. ஏன்னா இது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு சிந்தனை பட்டிமன்றம். அதாவது இந்த குடும்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு குதூகலம் தான். குடும்பம் அப்படின்னு சொன்னாலே குதூகலம் தான். குடும்பம்னாலே மகிழ்ச்சி தான். அப்ப அந்த குடும்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, காசு பணம் தேவையா, சொத்து சுகம் தேவையா, இல்ல சொந்த பந்தங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அதிகமாகுதா அப்படிங்கிற இந்த 2 தலைப்பை வைத்துத்தான் 2 அணிகளும், ஒவ்வொரு அணிகளிலும் 4 ஆலிமாக்கள் பேச இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த குடும்ப உறவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த குடும்ப உறவுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்துல எந்த நாட்டை விட நம்ம வாழக்கூடிய இந்திய தேசத்துல, இந்தியாவில் குடும்பம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம்.
மற்ற நாடுகள் எல்லாம் வந்து குடும்பத்துக்கு அவ்வளவு ஒரு ப்ரையாரிட்டி இல்லை. நீங்க வளர்ந்த நாடுகள்னு சொல்றாங்கல்ல, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய அமைப்பே கிடையாது, ஸ்ட்ரக்சரே கிடையாது. அதனால்தான் 2008 இது வந்துச்சு, பினான்சியல் கிரைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு நிதி நெருக்கடி வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் அந்தந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. நம்ம நாட்டு சகோதரர்கள் கூட அந்தந்த நாட்டுக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அப்ப அது பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்தியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் நிதி நெருக்கடியில இந்தியா வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படல. அப்ப சர்வதேச அளவுல வந்து என்ன இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்குது, மற்ற நாடுகள் எல்லாம் பொருளாதாரம் சரிஞ்சு விழுந்துருச்சு, ஆனா இந்தியா பொருளாதாரம் மட்டும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படலையே அப்படின்னு சொல்லி பேச்சு எல்லாம் ஒரு சர்வதேச அளவுல பேசு பொருளான பொழுது அதுக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்திய பொருளாதாரம் எங்க உலகத்துல எங்க இடத்துல நிதி நிலைமை சரியில்லாம சரிஞ்சு போனாலும் இந்திய பொருளாதாரம் பெரிதும் பாதிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த குடும்ப அமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குடும்ப அமைப்பு அப்படின்றது பல நாடுகள்ல இல்லை. ஃபாரின்காரங்க இந்தியா வந்தாங்க, இந்தியா வரும்போது அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இங்க போயிட்டு ஒரு ஊர்ல இந்த மாதிரி முஸ்லீம் பெருமக்கள் இந்த ஊர்ல போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு வயசானவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவன் கூட வந்தவன்கிட்ட கேட்டான், ஹோ அது யார் அவங்க அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வயசான கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து போறது அப்படின்றது அந்த நாட்டில் பெருசா இல்லை. இங்க பார்த்தோன்னு யார் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க தேர் கப்பிள்ஸ், அவங்க வந்து திருமணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா அவன் புரியாம அப்படியே போயிட்டே இருந்தான். அடுத்த ஒரு சமூகத்தை கிராஸ் பண்ணான். நம்ம சகோதர சமயத்துல 60ஆம் கல்யாணம் எல்லாம் வைப்பாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? ஓல்ட் மேன் இஸ் கெட்டிங் மேரிட் ஓல்ட் விமன் அப்படின்னா என்ன, ஒரு வயசான ஒரு ஆண் வந்து ஒரு வயசான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா. அப்ப சொன்னாங்க அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம், இந்த 60th anniversary வெட்டிங் டே அப்படின்னா. 60ஆம் கல்யாணமா? அப்ப அவன் கேட்டா, ஒரு பொம்பளைய வச்சு 60 வருஷம் இங்க குடும்பம் நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா. ஏன்னா அந்த நாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷம் எல்லாம் கிடையாது, 3 நாள்லயே வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடும். அப்படிதான் லண்டன்ல ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. 3 நாள்ல டைவர்ஸ் கேட்டாங்க. என்னம்மா டைவர்ஸ் கேட்கிறேன்? ஆமாங்க, புரட்ட சத்தம் தாங்க முடியல, ஒரே போட்டு அடிச்சு தள்ளுறான் அவன் பாட்டுக்கிட்டு, என்னால தூங்க முடியல, டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னா. இங்க செட் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுல புரட்ட சத்தம் கேட்டு டைவர்ஸ் பண்ணா எவ்வளவு பேர் இருக்கும்? இங்க நம்ம வகை வகையா பிரிச்சு வச்சிருக்கிறோம். கிரைண்டர் மாதிரி ஒரு சத்தம் ஒருத்தர் வச்சிருக்கான், அதே மாதிரி டிராக்டர் போற மாதிரி ஒருத்தர் வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு புரட்ட சத்தம். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூக்குல மிஷின் மாட்டி வச்சுட்டாங்க. முன்னாடி புரட்ட விட்டாச்சுன்னா ஒரே கத்துவாங்க, என்னத்தான் அப்ப அம்மாட கம்ப்ளைண்ட் ஆகும், என்னம்மா அத்தா எப்ப பார்த்தாலும் புரட்ட அடிச்சுட்டே இருக்கிறாருமா என்னமா அப்படின்னு. இப்ப எல்லாம் மூக்குல அந்த இதை மாட்டி விட்டாங்க. அந்த மூக்குல அதை மாட்டி விட்டாச்சு என்ன ஆகுதுன்னா சத்தம் வந்து டிசைனா ஆகுது. அப்ப இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா மற்ற நாடுகள்ல எல்லாம் வந்து புரட்ட விடுறதுக்கு தலாக் டைவர்ஸ், சாதாரண ஒரு 10 நாள்ல டைவர்ஸ். இப்ப இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நாடுகள்ல ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிச்ச காலங்கள்ல இருந்து கடைசி காலங்கள் வரைக்கும் ஒரு உறவோடு நடந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இதுல இன்னைக்கு நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு வந்து காசு பணம், இன்னைக்கு சொத்து சுகம் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு டீம் என்ன, சொந்த பந்தமா உறவுகளை கவனிக்கணுமா அப்படின்ற இந்த அணிகள்ல 2 பேர் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு சொத்து பணம் இல்லைன்னா மரியாதையே கிடையாது. எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்து, நீங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தை அந்த வாண்ட உட்கார்ந்தா பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்தாலே பொருந்துரும் இவர் தான் பிள்ளையோட அப்பா அப்படின்னு பரிதாபமா உட்கார்ந்து இருக்காரு. அந்த நர்ஸ் வந்துச்சு, இஸ்மாயில் யார், இஸ்மாயில் யார், இஸ்மாயில் யாருன்னு கேட்டுச்சு. எங்க அம்மா தாவே பேர் சொல்லி கொடுத்தது இல்ல, இங்க வாங்கத்தான் போங்கத்தான் சொல்லுவாங்க. நர்ஸ், அந்த நர்ஸ் கூட இல்ல, அந்த ஆயம்மா கேட்டுச்சு, அம்மா நான் தாமா அப்படின்னா. உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை அப்படின்னாங்க. அவன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, குழந்தை வந்தா ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் வரல. என்ன குழந்தை? 200 ரூபா கொடுங்க. அப்ப ஏன் குழந்தைய யாருன்னு கேட்கறதுக்கு இங்க கட்டிங் கொடுத்தாதான் கேட்க முடிகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பணம் வந்து அவ்வளவு இதாகி போச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, பணத்தின் முன்னால் எல்லா மொழிகளும் ஓடும் ஆயிடுச்சு அப்படின்னு.
பணம் இருந்துச்சுன்னா என்ன மொழியுமே கேட்கல, ஓகே சார் போங்க சார் போங்க சார் போங்க சார் வேண்டாம். பணம் இல்லைன்னா எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சொத்து சுகம் வந்து இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. எவ்வளவோ சொத்து சுகங்கள் நிறைய பங்களாவா வாங்கி கட்டி போறோம், ரியல் எஸ்டேட்ல அங்க வாங்குறோம் இங்க வாங்குறோம். இதனால ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்குதா? ஆமா, இதனால இந்த சொத்து சுகம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வேண்டி 4 பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, சொந்த பந்தம் தாங்க, என்னங்க காசு பணம், இன்னைக்கு போயிடும், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். காசை வச்சு என்ன செய்ய முடியும்? கவர்சால போய் அடக்க முடியுமா? இல்ல ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு போகலாம். அங்க பாரு 60 வயசு ஆகுது, நினைச்ச பிரியாணி சாப்பிட முடியுமா? ஒரு டீ சுகர் இல்லாம குடிக்க முடியுமா? அவ்வளவு காசு வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு டீ சுகர் இல்லாம குடிக்க முடியல. காசை வச்சு என்னங்க பண்ண முடியும்? சொந்த பந்தம் தாங்க முக்கியம். அப்ப இந்த சொந்த பந்தத்தை இன்னைக்கு மதிக்கலைன்னா நம்ம குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புல பேச இருக்கிறாங்க. அதுல இந்த வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா 4 பேர் 4ங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஹலீஃபாக்கள், 4 இமாம்கள், 4 மதுஹபுகள், இப்படி 4 அந்த வரிசையில முத்தாய்ப்பாய் அமைந்திருக்கக்கூடிய 4 மாணவிகள். அப்ப சொத்து சுகம் தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு ரொம்ப காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு லைலத்துல் பத்ர், ஆசியா, சே பர்வீன் பானு, ரிஹானா என்று 4 ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. இல்ல சொத்து சுகம்லாம் இல்ல, சொந்த பந்தம் தான் அப்படிங்கிறதுக்கு முகமது நாச்சியா, நை ஹாஜர் ஃபர்ஹானா, அஸ்ரா பர்வீன், நஸ்ரீன் ஃபாத்திமா 4 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க பேசணும். பிள்ளைங்க பேசுறதுக்காக வேண்டி தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. அங்க உள்ள பெண்கள் கூட்டம் நிறைய இருக்குது. நினைக்கிறாங்க நீங்க முடிங்க போதும், சென்னையில இருந்து வந்தீங்கன்னா என்ன போதும் முடிங்க, நாங்க எங்க பிள்ளைங்க பேசுறதா கேட்க வந்திருக்கிறோம், உங்க பேச்ச கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பிள்ளைங்க பேசுறாங்க, மாஷா அல்லாஹ், அற்புதமான பிள்ளைங்க. ஏன்னா மதரசாவுடைய நிறுவனரும் அப்படித்தான், தலைவர் ரன் பண்ணக்கூடிய தலைவர்களும், அந்த மதரசாவுடைய பேரே பாருங்களேன், ஹுஸ்னுல் ஹாதிமா. ஹுஸ்னுல் ஹாதிமா எப்படி வச்சாலுமே சிறப்பான ஒரு பேர் தான். மாஷா அல்லாஹ், நல்ல அற்புதமான பிள்ளைங்க. இன்னைக்கு நாங்க சென்னையில பல்வேறு பிள்ளைங்களை பாக்குறோம். அந்தந்த சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்து நாங்க ஒரு ஸ்டேஜில் பேசுறது, பட்டிமன்றத்துல பேசுறது, பட்டமளி விழாவில் பேசுறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சூழல்ல நார்மல் தான். ஆனா இங்க பிள்ளைங்க இவ்வளவு சின்ன பிள்ளைங்க பேர் ஆர்வத்தோடு பேசுதுங்க. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் பட்டமளி விழாவில் பேசும்போது பிள்ளைங்க தெரிஞ்சு விட்டுருச்சு. அவ்வளவு ஸ்பீச், மாஷா அல்லாஹ், அற்புதமான பிள்ளைங்க, அற்புதமான தலைப்பு, அழகா பேச வந்திருக்கிறாங்க. அதை பேசுறதுக்கு ரசிக்கிறதுக்காக வேண்டி பெரிய திரண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், மைக்கில கேட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சகோதரிகள் அனைவரும் பிள்ளைங்க பேச போறாங்க. இதில் இந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமை என்ற தலைப்பில் பேசுவதற்கு லைலத்துல் பத்ர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. சொத்து சுகம் இருந்தா இப்படிதான் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு மைக் இருக்குதாமா, வெளி மைக்கில் வர இன்னொரு இந்த பெரிய மைக்கு, நீளமா ஒரு மைக்கு வயிறு மாட்டி பாருங்க. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. மனிதனுடைய மனப்படைத்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள், தபஅத் தாபீன்கள் மற்றும் இங்கு வருகின்ற நம்முடைய மதரசாவின் முதல்வர்களுக்கும் கண்ணியமிக்க
நடுவர்களுக்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களுக்கும் மற்றும் ஜமாத்தார்களுக்கும் ஆலிம்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் என் மதரசா மாணவிகளுக்கும் பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கும் இஸ்லாமின் காணியான சலாத்தினை மீண்டும் உங்கள் பதிலை எதிர்பார்த்தவராக உரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இச்சபையில் அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் பொருந்திக் கொள்வார்களாக. ஆமீன். இச்சபையில் அல்லாஹ் எவ்வாறு நன்மை ஒன்றிணைத்தானோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பேரிடும் பேரை சொத்து சகல என்ற அணியிலிருந்து முதல் பேச்சாளராக பேச வந்துள்ளேன். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. எவர்கள் தங்கள் செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களிடத்தில் நன்மை உள்ளது. மேலும் அவர்களுக்கு பயம் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. கண்ணியத்திற்கு நடுவர்களே, இப்பதான் நம்ம அறக்கட்டளை வந்திருந்தோம். நம்ம ரமலான் காலகட்டத்துல எத்தனை பேர் உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து ஒன்னா பண்ண முன்னாடி மகிழ்ச்சியா இருந்தோம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து ஒன்னா பண்ண முன்னாடி மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி ஏற்படுவது என்ன காரணமாக அமைகிறது அவர்களே? பணம் தானே. எப்படின்னா உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து வாங்க உட்காருங்க போகணும்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னா அங்க மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்ல இல்ல, வந்தவங்களுக்கு உணவளிக்கணும், ஆடை வாங்கி கொடுக்கணும், அவங்கள நல்ல முறையில் உபசரிக்கணும். இப்படி எல்லாம் நடந்தாதானே மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு என்ன தேவைப்படுகிறது? பணம் தானே. பணம் இல்லைன்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி கிடைக்குமா? சொல்லுங்க அவர்களே. வந்தவங்கள நல்ல முறையில் உபசரிக்கணும்னா பின்னாடி போய் குறை சொல்லுவாங்க. அந்த சொல்லு வராம அவங்க நல்ல முறையில் உபசரிச்சு அவங்க முகத்துல மகிழ்ச்சி வரணும்னா பணம் தானே தேவை. அப்போ பணம் வேணும், அதுவும் ஹலாலான முறையில வேணும், ஹலாலான முறையில செலவழிக்க வேணும். இப்ப சொல்லுங்க நடுவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பேர் இதுவும் தேவை, பணம் தானே. அடுத்தபடியாக திருமணங்களுக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, ஒரு முஃமினுக்கு இஸ்லாமுடைய பாதையில் திருமணம் சொல்லிருக்காங்க. அப்போ அந்த பாதையில் நிறுத்துவதற்கு திருமணம் செய்ய வேண்டும்ல. திருமணம் செய்யறதுக்கு பணம் தேவைப்படுகிறதுல. பணம் எப்படி தேவைப்படுகிறது நினைக்கிறீங்க? திருமணத்துக்கு வரவங்கள வாங்க நிக்காஹ்க்கு போங்கன்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னா யாரும் வருவாங்களா? இல்ல இல்ல. வரவங்களுக்கு உணவளிக்கணுமா இல்லையா? அவங்கள நல்லா கவனிக்கணுமா இல்லையா? விருந்தளிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தல்லவா? அப்போ அதுக்கு பணம் தானே தேவை. இதெல்லாம் அவங்க செஞ்சாதான மகிழ்ச்சி ஏற்படும். இல்ல சும்மா வந்து மட்டும் போங்க அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? சொல்லுங்க நடுவர்களே. இல்ல இல்ல. திருமணம்னா வரவங்களுக்கு உணவளிப்பதும் அவங்க நல்ல கவனிக்கிறது மட்டுமா? இன்னும் சில விஷயம் உண்டு நடுவர்களே. கல்யாணம் பண்ண மகர் கொடுக்கணுமா இல்லையா? மகர் வாங்காம எந்த பொண்ணாவும் திருமணம் செய்து கொள்வாங்களா? கேளுங்க, செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ மகர் கொடுப்பதற்கு பணம் தேவையா இல்லையா? தேவைதானே. அந்த பொண்ணுக்கு மகர் கொடுத்தாதான் அந்த பொண்ணு முகத்துல மகிழ்ச்சி ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-மர்யம் திருமறையில் கூறுகிறான், வாத்துன் நிசா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்கள் மனமணிகளை மன மகிழ்வோடு கொடுக்கிறீர்கள் என்று சொல்றான். அப்போ அந்த மகிழ்ச்சி என்ன தேவைப்படுகிறது நடுவர்களே? பணம் தானே. என்ன பண்ணிட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நான் ஒரு ஆய்வு போய்க்கிறேன். நபி சொந்தக்கார புள்ள மாமி மக வச்சி மகர் கேட்காத வாயிலியா மகர் ஒப்புக்கொடுக்கணும்னு நான் ஒப்புக்கொள்வாங்களா? சொல்லுங்க நடுவர்களே. ஒப்புக்கொள்ள மாட்டாங்கல்ல. அப்போ மகர் கொண்டு மனமகிழ்ச்சி ஏற்பட்ட பணம் தானே தேவைப்படுகிறது. இப்போ சீதள பொருட்களுக்கு வரும். அன்னைக்கு பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு சீதள பொருட்கள் அகசியத்தை கொடுத்தாங்க. ஆட்டுக்கல்லு, தலையணை, பாய் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் கொடுத்தாங்க. அது பேசுற எதிரடி தோழி உறவுதான் குடும்பமகிழ்ச்சி காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ உறவுதான் குடும்பமகிழ்ச்சி காரணம்னா இந்த மாதிரி விலை குறைவான பொருட்கள் சீதள பொருட்கள் முடியுமா? அப்படி கொடுத்தா யாரும் வாங்கதான் செய்வாங்களா? சொல்லுங்க நடுவர்களே. யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அப்போ அவங்க கேட்கிற மாதிரி பொருட்கள்லாம் அவங்க பணம் தானே தேவைப்படுகிறது. நம்ம புள்ள போற வீட்டுல மகிழ்ச்சியா வாழணும், நம்ம பிள்ளை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிற மாதிரி வாஷிங் மிஷின், சோஃபா, அது மட்டும் இல்லாம ரூம் செட்டு வாங்கி கொடுக்கணும். அப்போ அங்க மகிழ்ச்சி தருது பணமா உணவா நடுவர்களே? அந்த பணம் தானே மகிழ்ச்சி தருது.
இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் மூலம் நம்ம அறிவது என்னன்னா, குடும்பத்தில் உள்ள பசியை போக்கி அவங்க தேவைகளை நிறைவேற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு மிகவும் அவசியமானதும் தேவையானதும் பணம் தானே அவர்களே. 5 கடமையில 4வது கடமையில ஜகாத் யாருக்கு கடமை? சொத்து உள்ளவங்களுக்கு தானே. அது சொத்து நம்மகிட்ட இருந்தா நம்ம ஜகாத் கொடுப்போம். அதுல ஒரு பங்கு உறவுகளுக்கு கொடுப்போம். உறவுகள் கொடுப்பதால் அவருக்கும் நமக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா? அப்போ அந்த மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணமாக அவர்களே? சொத்து தானே. இந்த இதுக்குள்ள அவசியமானதும் தவிர்க்க முடியாதும் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சமை என்ற ஆணித்தரமாக கூறி என்ற உரை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லைலத்துல் பத்ர் பத்ர் மாதிரி நல்லா எல்லாத்தையும் வெளிச்சமாக்கி விட்டோம். நல்லா பேசுனாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு 3-4 விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. காசு பணம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். காசு பணம் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. காசு பணம் இருந்தால் தான் உறவுகளே நம்மளால இது பண்ண சந்தோஷம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு 3-4 பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்லக்கூடிய அடிப்படையில் சொந்த பந்தமே அப்படின்ற அந்த தலைப்பில் முகமது நாச்சியா அவர்களே வயசு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசி பாருங்க. பேசுங்கம்மா. முகமது நாச்சியா பேசுங்க. السلام عليكم ورحمة السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. பேசுங்க.
ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين والعاقبة للمتقين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لا يدخلون الجنة خالدون. صدق الله العلي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி உனதாக்கி இரு உலகை ஆட்சி செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். பசிக்கின்ற மனிதருக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை பார்த்து ரசிக்கின்ற ரட்சகா, செங்கதிரும் சன்னதியும் என் கையில் சந்திரனும் என் கொள்கை விட மாட்டேன் என்று உரைத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கடலை போல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொந்த பந்தம் என்ற அணியில் இருந்து முதலாவது பெண்களாக பேச வந்துள்ளேன். فهل أتيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டும் அதன் சட்டங்களை விட்டும் நீங்கள் விலகிவிட்டால் பூமியில் குழப்பம் செய்வீர்கள் தானே, உங்கள் இரத்த உறவுகளை துண்டித்து விடுவீர்கள் தானே. அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் அவர்களை சபித்தான், அவர்களை செவிடராக்கி விட்டான், அவர்களின் பார்வைகளை குருடாக்கி விட்டான். நடுவர் அவர்களே, பணம் வந்த நாள் என்னாச்சு தெரியுமா? பொருள்களை பயன்படுத்தினோம், உறவுகளை நேசித்தோம். ஆனால் பணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆட்சி செய்ய ஆரம்பித்ததோ அப்பொழுதே பொருள்களை நேசிக்கின்றோம், உறவுகளை பயன்படுத்துகின்றோம், செலவழிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் சேர்த்து வைக்கக்கூடிய உறவுகளை துண்டித்து விடுகின்றோம். என் எதிராளி தோழி சொன்னாங்க, பெருநாளைக்கு உறவினர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பாங்களா, உணவு வாங்கி கொடுப்பாங்களா, எந்த காலத்துல இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. சொத்து பத்து இருந்தாதான் சொந்தத்தையே மதிக்க மாட்டாங்களே. இதுல எங்க உணவு வாங்கி கொடுக்க போறாங்க, உடை வாங்கி கொடுக்க போறாங்க? அந்த சொந்த பந்தத்துக்கு செலவு செய்யுமே என்கின்ற பையன் தான் வருது தவிர அந்த பணத்தால் ஒரு பொழுதும் மகிழ்ச்சி வராது. நடுவர் அவர்களே, திருமணம் என்பது இரு உறவுகளை சேர்ப்பது. அங்க சொத்து பத்து பார்க்க மாட்டாங்க, சொந்தத்தை தான் பார்ப்பாங்க. அங்க உறவுகளோட ஒன்றாக அமர்ந்து கேலி கிண்டலுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நடுவர் அவர்களே, அந்த மகிழ்ச்சி சொத்தை ஐஷாரடி அல்லாஹ் தஆலா என்று நான் சொல்லல. ஆனால் அந்த திருமணத்துல உறவினர்கள் இல்லாமல் அந்த திருமணம் சிறப்பிக்குமா? சிறப்பிக்கவே சிறப்பிக்காது. அது என்னுடைய தங்கை மகனுக்கு கல்யாணம், தங்கை மகளுக்கு கல்யாணம் என்று தன்னுடைய எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் தன் அந்தஸ்துல மறந்து நமக்காக வேலை செய்கின்றது நம் உறவினர்கள் தானே. பணமா வந்து வேலை செய்யுது. என் எதிராளி தொழிலா சொல்லுவாங்க, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து பத்துன்னு சொல்லுவாங்க. என் எதிராளி தோழியே, இந்த அதிசயத்தை கேட்டுக்கோங்க. அனைத்து மாளிகைங்க அறிவிக்கின்றார்கள், யாருக்கு தம்முடைய ஆயுளும் செல்வமும் அதிகப்பட விரும்புகிறாரோ அவர் தம் உறவினர்களோடு சேர்ந்து கொள்ளட்டும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சொத்து வேணும் என்ற கூட சொந்தத்தோட மகிழ்ச்சியா இருந்தாதான் சொத்தே வரும். நடுவர் அவர்களே, உங்களுடைய முதல் வகுப்பறை உங்களுடைய தாயின் கருவறை தானே. அந்த தாய் என்கின்ற ஒரு உறவு இருக்கின்றனால தான் இங்க ஒரு சாலியான நடுவரா ரொம்ப மகிழ்ச்சியா அமர்ந்திருக்கீங்க. செல்வத்தால் தாய் தந்தை என்கின்ற உறவை வாங்க முடியுமா? ஐஜன்னத்து தகதல முதலிடம் மகார் சுவனம் தாயின் பாதத்துக்கு கீழே உள்ளது. இலர்வா பிபிரில வாலிதி அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வும் ரசூலும் தாய் தந்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அவர்களோடு ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நடுவர் அவர்களே, இந்த மகிழ்ச்சி சொத்து சொந்தம் வருமா? நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பயக்கலோ அண்ணா இந்த அந்தஸ்து எனக்கா என்று அவர் கேட்பார். எதற்காக? நான் தான் எந்த அமலுமே செய்யலையே என்று அவர் கேட்பார். பக்காலு அவர்கள் சொல்வார்கள், உனக்காக உன் பிள்ளை கேட்ட பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பின் பொருட்டால்
சொல்கிறார், என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது என்னை வளர்த்து பாதுகாத்த அவ்விருவரின் மீதும் அன்பையும் அருளையும் பொழிவாயாக என்ற துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நடுவர் அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில பல இடங்களை சொந்தத்தை பிரிக்க சொல்றான், சொந்தத்தை பிரிக்க சொல்லலையே. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? சொத்தை சேர்க்கிறாங்க, சொந்தத்தை பிரிக்கிறாங்க. லா யதுகுலூன ஜன்னத காதிஆன், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். இவ்வுலகத்திற்காக மட்டுமல்ல, மறுமைக்கான மகிழ்ச்சியும் உறவினர்களிடமிருந்தே வருகிறது. நடுவர் அவர்களே, தமிழ் அழகான பழமொழி இருக்குங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பழமொழி சொத்து சவுக்கு தான் வருமே தவிர சொந்த பந்தத்துக்கு ஒரு பொழுதும் வராது. சொந்தம் சேர சேர மகிழ்ச்சி வரும். ஆனா சொத்து சேர சேர அது பாதுகாக்கணும் என்ற பயத்தால் இருக்கின்ற மகிழ்ச்சியும் இல்லாமலே போயிடும். வாழ்க்கையை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல உறவுகள் போதும். நடுவர் அவர்களே, மறுபடியும் சொல்றேன், வாழ்க்கையை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல உறவுகள் போதும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொந்த பந்தமே, சொந்த பந்தமே, சொந்த பந்தமே என கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். மாஷா அல்லாஹ். முகமது நாச்சி அவங்க ஏற்கனவே லைலத்துல் கத்ர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பயங்கரமாக அடி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் காசை வாங்கினா பரவாயில்ல, இருக்கிறத கொடுக்காம இருந்தால் சரிதான் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. திருமணத்தில் ஒரே சொத்து பத்தம் இருந்தால் போதுமா? இப்போ சொந்த பந்தம்லாம் இருக்கணும்ல. சொந்த பந்தம் இல்லைன்னா இல்லை 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு வா இங்கேருந்து சாப்பாடு பண்ண சொல்ல முடியும்? இல்லை வயிறு பசிக்கிறக்காண்டி 50 ரூபா நோட்டு சாப்பிட முடியுமா? அதனால சொந்த பந்தங்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு பொருளை ஆக்சுவலாக பொருளுங்கிறது பயன்படுத்துறதுக்கு தான். சொந்த பந்தங்கள் உறவுகள்ங்கிறது அப்படின்றது மரியாதை கொடுக்கறது. இன்னைக்கு பொருளுக்கு மரியாதை கொடுத்து சொந்த பந்தங்களை பயன்படுத்துகிற காலத்துக்கு மாறிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தெல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சொத்துக்கள் அதிகமாக போச்சுன்னா அப்படிதான். சொத்து நிறைய சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சொத்தை விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போறீங்கன்னு வைங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்குது, ஹாயா படுத்து ஜாலியாக அப்படியே காலரெல்லாம் தூக்கிட்டு கொரட்டை விட்டு தூக்கிட்டே போவோம். நம்ம பாக்கெட்டில் ஒரு 10,000 ரூபா கையில் இருக்கட்டும், அப்படியே கையில் பிடிச்சிக்கிறோம். கையில் பிடிச்சிட்டு இப்படியே திரும்பி பார்ப்போம், பக்கத்தில் ஏமா இருக்கிறானே பார்ப்போம். திடீர்னு என்னங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா, இவன் ஏன் நம்ம தள்ளி உட்கார சொல்கிறான், நம்மள இருக்க 10,000 ரூபா தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா. கண்டக்டர் எங்க இருங்க போறீங்க அப்படின்னா, இல்லைங்க அங்கே அவருக்கு பயம்லாம் வளரும். ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னு வைங்க, கையில் காசு நிம்மதியாக இருப்பான். ஒரு 10,000 ரூபா பாக்கெட்ல நைட்டு சுபஹானல்லாஹ் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னு வைங்க, உதாரணத்துக்கு ஒரு சென்னையில இருந்து வெளியே எங்கேயாவது போறோம், ஒரு 10,000 20,000 கொண்டு போறோம்னு வைங்களேன், தூங்கவே மாட்டாங்க. அங்க எஞ்சி பார்ப்பாங்க, இங்க எஞ்சி பார்ப்பாங்க. அவன் பதட்டத்திலே தெரிஞ்சிடும், கண்டக்டர் அதை வரவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான், இவனே காட்டி கொடுத்துருவான். மூஞ்சி எல்லாம் படப்படன்னு இருக்கும். ஒரு பெட்டியை பேக 10 தடவை செக் பண்ணுவான், இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா. பெட்டி யாராவது தள்ளி போயிருப்பாங்க, பெட்டி லைட்டா தள்ளி விட்டு போயிருப்பாங்க, ஐயோ எடுத்துட்டானா என்னாச்சு, திரும்பி பார்த்தா அங்கே தான் இருக்கும்.
அப்போ ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணத்தை வச்சு நிம்மதியா நம்மளால இருக்க முடியல அப்படின்னா இவ்வளவு சொத்து சுகத்தை வச்சு நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்ப அது சொத்து சுகம் கிடையாதுங்க, உறவு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் அகமது நாச்சியா பேசியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து இல்ல சொத்து சுகம் அப்படின்ற அந்த தலைப்புல ரா ஆசியா அவர்களை அழைக்கிறோம். ஆசிஃபா. பேசுங்க, மைக் கொடுக்காதுங்க. ஆசிஃபா பேசுங்கம்மா, மைக் கொடுக்காது. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى كلهم منهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமே சாணியில் இருந்து இரண்டாவது பேச்சாளராக உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். கருவறை முதல் கல்லறை வரை பணம் தான் தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த அழகான உறவு அந்த சந்தோஷத்தில் இனிப்பு வாங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோமா இல்லையா? அந்த இனிப்பிற்கு கூட என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த 7வது நாளன்று அக்கீகா கொடுங்கள், குடியிறக்குங்கள் என்று. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அக்கீகா கொடுக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அக்கீகா கொடுக்கணும். முடியிறக்குங்கன்னு சொன்னாங்க. முடி இறக்கி அந்த முடிக்கு பகரமாக தங்கம் அல்லது வெள்ளி கொடுங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை செய்து மகிழ்ச்சி அடைவதற்கு கூட என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் 3 அல்லது 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று. நல்ல முறையில் வளர்ப்பதற்கும் நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுப்பதற்கும் என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. இப்ப உள்ள காலகட்டத்துல காசு பணம் இல்லாம திருமணம் செய்ய முடியுமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. என் எதிரணி தோழி சொந்த பந்தங்களை பத்தி பேசினாங்க. சொந்த பந்தங்கள் திருமணத்துக்கு வந்தா ஒன்று கூடி சிரித்து பேசுறாங்களா? என் எதிரணி தோழியே, நீங்க அந்த காலத்துல நடந்த திருமணத்துக்கு போயிருப்பீங்க போல. இப்போ உள்ள காலகட்டத்துல சொந்த பந்தங்கள் திருமணத்துக்கு வந்தாங்கன்னா பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, பொண்ணுக்கு எவ்வளவு மகர் போட்டுக்கிறாங்க, பொண்ணுக்கு என்ன புடவை கட்டிக்கிறாங்க பாக்குறாங்க. அது நம்மளை விட அதிகமா, அது நம்மளை விட கம்மியாங்கிறதா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கூட நல்ல முறையில் வாழ்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது அழகிய பழமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நெருப்பு தண்ணீரை அணைப்பது போல பாவங்கள் தர்மம் செய்வதால் அழிக்கப்படுகிறது. மறுமை நாளில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் விரண்டோடி ஓடக்கூடிய அந்த நாளில் தர்மமானது நமக்கு துணையாக இருக்கும். அந்த தர்மம் நம்மளுடைய மீசான் தராசை நன்மையை அதிகப்படுத்தும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மமானது திடீர் மரணத்தை தடுக்கும். அதற்கு அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதற்கு கூட என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சிறு வரலாறு. பைனிகா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை. அந்த சந்தையை மதீனா தோழர்கள் காண்பிப்பார்கள். எப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு பிசினஸ் மேக்னட்டாக இருந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சுமார் 10 ஆண்டுகளில் வியாபாரத்தின் உச்சத்தை தொட்டவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாங்க. சுமார் 700 ஒட்டகங்கள் மதீனாவிற்கு வருகிறது. மதீனா முழுக்க சப்தம், வியாபார சப்தம், ஒட்டகத்துடைய சப்தம். மதீனா மக்கள் பிரமித்து பார்க்கிறார்கள். வியந்து வெளியில வந்து பாக்குறாங்க. இத பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பணிப்பெண் இடத்துல கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பணிப்பெண் சொல்றாங்க, இல்லை இல்லை ஒன்றுமில்லை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபாரம் படையெடுக்கிறது, அதனாலதான் இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் காதால் கேட்டிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று. இந்த செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போயிடுது. போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதை கேட்ட
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யா உம்மஹாத்துல் முஃமினீனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருவாயால் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையின் மகிழ்ச்சியின் காரணத்தால் நான் வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இஸ்லாத்திற்காக தான தர்மம் செய்திருக்கிறேன் என்றார்கள். 700 ஒட்டகம், அதில் நிறைந்திருக்கக்கூடிய வியாபார பொருட்கள், இவையெல்லாம் இஸ்லாத்திற்காக தான தர்மம் செய்திருக்கிறார்கள். நடுவர்களே, இந்த வரலாறை இப்பவே நான் சொல்றேன் அப்படின்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மத்தின் மூலமாக தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் 3ஐ தவிர அனைத்தும் துண்டிக்கப்படும். வலதன் சாலிஹா, நல்ல பிள்ளை, இல்மன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வி, சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். நிரந்தரமான தர்மமானது இவ்வுலகிலும் சரி மறுவுலகிலும் சரி பயன் தரக்கூடியதாக அமைகிறது. அப்படிப்பட்ட தர்மத்தை நம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக என் எதிரணி தோழி தாயை பற்றி பேசினாங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அந்த தாயை நல்ல முறையில் பராமரிப்பதற்கும் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கும் அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகிறது. இல்ல பணம் தான் வேணாம், எனக்கு என் தாய் போதும், என் தாய்க்கு நான் போதும் அப்படின்னு வாழ்வாங்களா? வாழத்தான் முடியுமா? சொல்லுங்க நடுவர்களே. 10 மாதம் சுமந்து வைக்கிறாங்களா? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருந்தா அந்த தாய் வீட்டில் இருக்கும் போதே சண்டை போட்டு கொண்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த தாயோடைய சொத்தை பிரிச்சு கொண்டு 20 நாள் நீங்க வச்சுக்கோங்க, 30 நாள் நாங்க வச்சுக்கிறோம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க. அவங்களுக்கு தாய் என்ற ஒரு உறவு தான் மகிழ்ச்சி தருதுன்னா எதுக்கு சண்டை போடுறாங்க? எதுக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க? இப்ப சொல்லுங்க நடுவர்களே. 5 கடமைகளின் 5வது கடமை ஹஜ் ஆகும். இந்த கடமையை அல்லாஹ் பொருளாதார வசதி படுத்தவங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாவே சொல்லலாம், பொருளாதார வசதி படுத்தவங்களுக்கு ஹஜ் கடமை என்று. வசதி வேணும்னா பணம் வேணும்ல, பணம் இல்லாம ஹஜ் உம்ரா செய்ய முடியுமா? இல்ல பணம் தான் வேணாம். சொந்தக்காரர்களை விட்டு ஏற்பட்டு போயிட்டு இந்த பாஸ்போர்ட்லாம் கேட்காதீங்க. கேரண்டி அப்படின்ற விலை மதிப்பான சொந்தக்காரர்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த பாஸ்போர்ட்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு செல்லதான் முடியுமா? சொல்லுங்க நடுவர்களே. நடுவர்களே, நீங்கள் குடும்பத்தோட ஹஜ் உம்ரா செஞ்சிருப்பீங்க தானே? அப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமே, சொத்து சுகமே, சொத்து சுகமே என்று ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் கூறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிஃபா, நல்லா பேசுறீங்கம்மா. ஆனா ஒரு இதுல கமா வச்சு முடிச்சு விட்டீங்க, புதுசா வைக்கல. வீட்டுலாம் போவாங்க, லேடிஸ்லாம் பார்ப்பாங்க, கல்யாணத்துல நகையெல்லாம் பார்ப்பாங்க, சிலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு அம்மா தரப்புல முடிச்சிட்டீங்க. நாங்க இங்க மேடையில இங்க கீழே ஒரு 100 பேர் பரிதாபமா உட்காந்துருக்கோம். பாத்தீங்களா? உங்க அப்பாட்ட கேட்டீங்களா? பார்த்துட்டு போயிடுவாங்க. வீட்டுல போய் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க கேட்டிருக்கீங்களா? ஏங்க அதே மாதிரி துணி வாங்கணும், அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், அதே மாதிரி இது வாங்கணும், எவ்வளவு கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதனால நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க. தர்மம், பணம் இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். வரலாற்று ரீதியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதனால இப்ப காசு பணம் இருந்தா தான் திருமணமே செய்யறீங்க. அப்படித்தான் முன்னாலெல்லாம் ரொம்ப ஆசையா ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. முன்னால காலங்கள் எல்லாம் காசு பணம் கம்மியா இதை வச்சு நடத்திக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா கல்யாணமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏழை வீடு கல்யாணம் ஒரே மாதிரிதான் இருக்கு. இப்ப நீங்க ஊர் சைடுங்க இந்த மாதிரி எல்லாம் பரவாயில்ல, மாஷால்ல ரொம்ப நல்ல சுனதான முறையில நடக்குது, எல்லாம் இருக்குது. சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணமும் ரொம்ப ஏழையா இருப்பாங்க. வட்டி காசை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி தான் கல்யாணம் நடத்துறாங்க. இப்ப காசு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய லெவலில் நீங்க வந்துட்டக்கூடிய இந்த சமூகத்தோட நிலையை நம்ம பார்க்கோம். அது மட்டும் இல்லாம இந்த தர்மம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. அதனால சொத்து சுகம் இருந்தா தான் நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல ஒரு 4 பாயிண்ட் பேசியிருக்கிறீங்க. இதற்கு ஹாஜர் ஃபர்ஹானா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஹானா பேசுங்கம்மா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد
தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், ஆசான்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தின் புனிதமான கௌபத்துல்லாவை மீண்டும் மீண்டும் தவாப் செய்கின்ற பாக்கியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று திரும்ப திரும்ப சொல்கின்ற பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மானும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமா சொந்த பந்தம் என்ற தலைப்பில் சொந்த பந்தம் தான் என்று உங்களுக்கு முன்னால் ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் உரையாடலாம் என்று நான் வந்திருக்கின்றேன். என் அருமை தோழி அருமையா சொன்னாங்க பாத்தீங்களா, இனிப்பு வாங்கி கொடுக்கறாங்களா, குழந்தை டெலிவரிக்கு பணம் செலவழிக்கிறாங்களா, அது செலவழிச்சு தானே நடுவர் அவர்களே. ஆனாலும் கூட பணத்தை வைத்து யாராலும் உதவி செய்ய முடியுமா? முடியவே முடியாது நடுவர் அவர்களே. சொந்த பந்தம் கூட இருந்தாதான குழந்தைகளுக்கு கூட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அங்கு பல சொந்தங்கள் வந்து நமக்கான சில நாட்கள் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க இல்லையா, அந்த புதிய சொந்தத்தை வரவேற்பதற்காக வேண்டி நம்முடைய அத்தனை சொந்தமும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. டெலிவரி டயத்துல கூட தாயின் முகம் வருத்தத்தில் இருந்தாலும் கூட அந்த தாய்க்கு மன வலிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவது அந்த குழந்தையும் சொந்த பந்தம் தானே. ஏனமோ இனிப்பு கொடுக்கறது பெருசா சொன்னாங்க, பணத்தை வீட்டுல கொடுக்கிறோன்னு. அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைய டாக்டர் யாருக்கு கொடுக்குறாங்க? இங்க இருக்கிறவங்கள யாருமா பணக்காரவங்க, இங்க இருக்கிறவங்கள யாருமா சொத்து உடல் என்று கூப்பிட்டா கொடுக்குறாங்க? இல்லையா, இந்த குழந்தைக்கு யார் சொந்த பந்தம் என்று கூப்பிட்டு தானே கொடுக்குறாங்க. நடுவர் அவர்களே, உறவும் நட்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. என்னுடைய தாய்க்கு தெரியலாமல் நான் ஆலிமாவாகி இன்று சன்னது வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியுமா? என்னுடைய எதிரணி தோழிகள் இல்லாமல் நான் இந்த பட்டிமன்றத்தை பேச முடியுமா? இந்த விழாவில் அதிகம் கலந்து கொண்டு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்துவது எங்களுடைய சொந்த பந்தம் தானே. இந்த அத்தனை மகிழ்ச்சிக்கு காரணம் யார் நடுவர் அவர்களே? எங்களுடைய சொந்த பந்தம் தானே. நடுவர்களே, உள்ளம் கெட்டு போக அடிப்படை காரணம் உலக ஆசையின் சொத்து சுகம்தான். அனைத்து பாவங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. உலக ஆசைதான் அனைத்து பாவங்களுக்கு அடிப்படையான காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அழியக்கூடிய உலகத்தில் இன்பமான பணம், பதவி, சொத்து, கார், பங்களா, தோப்பு, துறவை, டிவி, போன் இவைகளுடன் எப்போதும் தொடர்பு கொண்டு இந்த இன்ப சுகங்களிலே எப்போதும் மூழ்கி கிடந்து இன்னும் மகிழ்ச்சி இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். அந்த பணத்தில் இருக்கிறது மகிழ்ச்சி. இதனால மறு உலகத்தில் உள்ள மகிழ்ச்சியை இழந்துடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லியிருக்கின்றான், வத்தகுல்லாஹ அல்லதி தஷாலூன பிஹி வல்லர்ஹம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள், இரத்த கலப்புள்ள சொந்தங்களையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்றவங்க சுவனம் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, அப்படிப்பட்டவை இருக்கும் சபை கூட அல்லாஹ்வின் அருள் சொன்னாரு. அல்லாஹ்வின் அருள் இல்லாத குடும்பத்தை மகிழ்ச்சி இருக்குமா? அது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சபையில் உறவுகளை துண்டித்து வாழ்றவங்க இருந்தால் அந்த சமுதாயத்தினர் மீது அல்லாஹ்வின் அருள் வராது. இதனால்தான் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களது சபையில் உறவுகளை துண்டித்து வாழ்றவங்க இருந்தால் துஆ கேட்க விரும்ப மாட்டாங்களாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சபையில் ஒரு நாளன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை துண்டித்து வாழ்பவர் நம்மிடம் அமர வேண்டாம், வெளியேற வேண்டும் அப்படின்னு 3 முறை சொன்னாங்க. எத்தனை முறை? 3 முறை. அப்போ யாருமே எழுந்திருக்கல. சபை முடிந்ததும் ஒரே ஒரு வாலிபர் மட்டும்
தன் 2 வருஷமாக பேசாம இருந்த அவங்க வாப்பாவுடைய சகோதரி மாமியை சந்திக்க போயிட்டாங்க. அவங்க மாமி கேட்டாங்க, உன்னை இங்க வரதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு. அதற்கு அந்த வாலிபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சபையில் நடந்து சொன்னாங்க. அதற்கு அவங்க மாமி இதற்கான காரணத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டுட்டு வந்து அனுப்பிச்சுறாங்க. அந்த வாலிபரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சென்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நான் செவியுறுகின்றேன், நிச்சயமாக மனிதர்களின் செயல்கள் அல்லாஹ்விடம் வியாழன் மாலை வெள்ளி இரவு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்போது உறவுகளை துண்டித்து வாழ்வதன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்போ இவ்வளவு சொத்து சுகம் இருந்து அதனை கொண்டு நீங்க இவ்வளவு அமல் செய்து என்னங்க பயன்? அங்க நீ உறவை துண்டித்த ஒரே காரணத்துக்காக உங்களுடைய அமல்களை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய இடத்தில் கூட அல்லாஹ்வின் அருள் கிடைக்காது. அல்லாஹ்வின் அருள் இல்லாத குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு என்ன வழி? நம் குடும்பத்தின் மகிழ்ச்சி வேணும்னா, அல்லாஹ்வுடைய அருள் வேணும்னா, நம்ம அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா என்னங்க தேவை? நம் உறவினர்கள் தானே, நம் சொந்த பந்தங்கள் தானே. இப்ப சொல்லுகிறவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொந்த பந்தம் தான் என்று எனது அருமை தோழி சொன்னாங்க. சொத்து சுகம் இருந்தாதான் திருமணம் நடத்த முடியுமா? இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அருமை தோழி திருமணத்தை சொத்து சுகத்தை வச்சே நடத்திக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க, குறைந்த செலவில் அமையும் திருமணமே மிகுந்த பரக்கத்தை தருமே. இந்த ஹதீஸ் நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்ப சொத்து சுகம் உள்ளவர்கள் அப்படியா செய்கிறார்கள்? பணத்தை வைத்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பணியாட்கள் வைத்திருந்தாலும், அங்க ஒரு திருமண விசேஷம் நடக்கும் போது பணத்தை வைத்து எந்த ஒரு மகிழ்ச்சியும் காண முடியாது. பணத்தை வைத்து நல்லா ஆடம்பரமா செய்யலாம், நல்லா பெஸ்டா செய்யலாம், இந்த ஊர்லயே பெஸ்டா செய்யலாம், ஏன் நாட்டிலேயே பெஸ்டா செய்யலாம். ஆனா சொந்த பந்தம் கூட இருந்து விழாவை சிறப்பிக்கின்ற மாதிரி வருமா? ஏழை வீட்டில் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆதரித்து செய்கின்ற திருமணத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பணக்கார வீட்டு திருமணத்தில் மகிழ்ச்சி இருக்காது. ஏன் தெரியுமா? அங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பாங்க, இங்க காசு பணம் மட்டும் தானே ஒன்று கூடியிருப்போம். இந்த காசு பணத்தில் மகிழ்ச்சி கிடைக்காது. இந்த காசு பணத்தில் வேலையாட்கள் கிடைப்பாங்க, ஆடம்பரம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனா மகிழ்ச்சி கிடைக்குமா? மகிழ்ச்சி என்ற ஒன்று எதனால கிடைக்கும்? சொந்த பந்தத்தால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். நடுவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு சொத்து சுகம் முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா? மகிழ்ச்சிக்கு சொத்து சுகம் மட்டும் வந்து உதவுமா? அப்படி பார்த்தா நம்ம யாரு? இஸ்லாமியர்கள். எதை பின்பற்றுகிறோம்? அல்லாஹ்வையும் அவருடைய வேதத்தையும் அவருடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறைப்படி மகிழ்ச்சியா வாழணும்னா சொத்து சுகம் முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா? சொல்லுங்க நடுவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முறை நமக்கு தெரியாதா? எவ்வளவு ஏழையா வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்து சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, இல்ல தம்மை சுற்றி உள்ள உறவுகள் கொடுத்தாங்களா? நபி நேசம் பற்றி நமக்கு தெரியாதா? எவ்வளவு பற்றி தன்னுடைய உம்மத்துக்கு நிகழ்ச்சிருந்தாங்க. தன்னுடைய துவாவை கூட உம்மத் என்ற உறவுக்கு தானே கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது ஏழையாக, வாழணும்னு ஆசைப்பட்டது ஏழையாக, நம்மளை விட்டு போனதும் ஏழையாக, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப மகிழ்ச்சிக்கு சொத்து முக்கியம் என்பது நம்ம பெருமானாருடைய வாழ்க்கையிலே தெரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டார், மக்காவினுடைய மலைகள் எல்லாம் தங்கமாக்கி வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்று விரும்பியிருந்தால் அவங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்றேன். எப்படியான வாழ்க்கை என்றால், ஒரு நாள் வயிறு நிறைந்தால் மறுநாள் பசியில் இருக்கும்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா குடும்ப மகிழ்ச்சிக்கு சொந்த சுகம் முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா? சொல்லுங்க நடுவர்களே. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கணவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கணவன் என்ன வாங்கிட்டு வர்றாங்கன்னு கையை பார்ப்பாங்க. அதை நம்ம உருவாக்கிய
மகிழ்ச்சிங்கிறது பொருள் பணத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா மகிழ்ச்சிங்கிறது அதுல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் கலடு எடுத்து வைத்தார் அருமை மனைவி. உலகத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிகம் நேசித்த மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? லனா சம்சுன் வலில் ஹாவாகி சம்சுன் சம்சி கைரி மின் சம்சி வஸமா. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்திருக்கின்றான். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய சூரியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்தவர். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுபூக்கு பின்னால் உதயமாகும். என்னுடைய சூரியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசாவுக்கு பின்னாளின் பக்கம் உதயமாவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது யாரு? சொத்தா சுகமா? இல்லையே, கணவன் என்ற உறவு தானே. எனது அருமை தோழி சொன்னாங்க, பொருளாதார வசதி இருந்தாதான் ஹஜ் உம்ரா செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், சதகா ஜகாத் கொடுக்கலாம். சொன்னதற்கு மறுப்பு தெரிவிக்கல. அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து அதிகப்படியான கேள்வி கேட்ப என்பதை என் அருமை தோழி மறந்துட்டாங்க போல. அதே அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்ல, நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் அரவணைச்சிருக்கிறப்ப நம்ம இறந்து விட்டாலும் கூட சொந்த பந்தம் தான் வந்து துவா செய்வாங்க. சொத்து சோழாங்க துவா செய்வானவர்களே. குடும்ப மகிழ்ச்சிக்கு வேற எதுவும் தேவை, சொந்த பந்தம் தான் என்று அதற்கு தான் நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்மா. ஹாஜர் ஃபர்ஹானா ரொம்ப நேரம் பேசுனீங்க. நல்ல சொந்த பந்தங்கள் தான் ரொம்ப தேவைன்றத பல்வேறு கருத்துக்களை வைத்து முன்வைத்து பேசியிருக்கிறீங்க. அடுத்ததாக சொத்து சுகமை என்ற தலைப்பில் ஸ்ரீ பர்வீன் பானு அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலி குல்லி மின்ஹும் வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكل جعلنا موالي مما ترك الوالدان والأقربون والذين عقدت أيمانكم فآتوهم نصيبهم إن الله كان على كل شيء شهيد. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகம்தான் என்று ஆணித்தரமாகவும் ஆதாரமாகவும் பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல சொத்து சுகம் இருந்தாதான் மதிப்பு. சொந்த பந்தம் அந்த காலத்துல தாங்க ஒத்து போகும், இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒத்தே போகாது. நடுவர் அவர்களே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல காசு பணம் இல்லாம இருக்க முடியுமா? சொத்து சுகம் இருந்தாதானே சொந்த பந்தம் மதிக்கிறாங்க. காசு பணம் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார கூட மதிக்க மாட்டாங்க. இதுல எங்க சொந்த பந்தம் மதிக்க போறாங்க? ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வேணும்னா அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. பணம் இல்லாம ஒரு குடும்பம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காது. நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு தேவை சொத்து சுகமா சொந்த பந்தமான்னு கேக்குறாங்க. இதுல கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? குடும்பம்னாவே அங்க சந்தோஷமா மகிழ்ச்சி வர்றதுக்கு காரணம் சொத்து சுகம் தானே. நடுவர் அவர்களே, என்னுடைய அருமை தோழி அவங்க உறவு தான் முக்கியம்னு சொன்னாங்க. உறவுக்காரவங்களை கூட்டிட்டு போய் எங்கெங்க வைப்பீங்க? பிளாட்ஃபார்ம்லயா வைக்க முடியும்? முடியாதுல்ல. அதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும்ல, அதுக்கு பணம் வேணுங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா வீடு வேணும். வீடு வாங்குவதற்கு பணம் தேவையா இல்லையா? அப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு தேவைப்படுவது பணம் தானே. நடுவர்களே, இது தெரியாம சொந்த பந்தம் தான் மகிழ்ச்சி தருதுன்னு பேசிட்டு போறாங்க என்னுடைய அருமை தோழி. என்னுடைய எதிரி தோழிகள் எல்லாம் சொந்த பந்தம் சொல்றாங்க, சொத்து சுகம் வேண்டான்னு சொல்றாங்க. நடுவர்களே, பணம் 10 செய்யும், சொந்த பந்தம் வெற்றி செய்யும் என்பது என்னுடைய அருமை தோழி அவங்க மறந்துட்டாங்க போல.
கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மணமகனையோ மணமகளையோ தேடும்போது மக்கள் விரும்புவது எதை? பணத்தை தானே விரும்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக சொன்னது எதை? லி மாலிஹா, செல்வத்திற்காக, வ ஹஸபிஹா, குடும்பத்திற்காக, ஜமாலிஹா, அழகிற்காக, வல் தீனிஹா, மார்க்கத்திற்காக. இதுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக இதை சொல்லி இருக்காங்க. நடுவர் அவர்களே கவனமாக கேளுங்க. லி மாலிஹா, செல்வத்திற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது மக்களுக்கு மகிழ்ச்சி செல்வத்திலே தான் இருக்கிறது என்று. இல்லற வாழ்விற்கு ஒரு பெண்ணை தேடும் போது மனிதன் முதலாவதாக தேடுவது அவள் செல்வமுடையவளா என்று தான். அதனால் தான் நான் கூறுகிறேன், குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுத்தான் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலுல்லாஹ், எங்களில் ஒருவர் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவள் உணவு கேட்டால் உணவு அளிக்க வேண்டும், உடை கேட்டால் உடை அளிக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மனைவியை மகிழ்ச்சியாக வைக்க தேவையாக இருப்பது உணவும் ஆடையும் தான். பணம் இருந்தால்தான் நடுவரவர்களை உணவு வாங்கி கொடுக்க முடியும், ஆடை வாங்கி கொடுக்க முடியும். அப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு தேவைப்படுவது பணம் தானே நடுவரவர்களே. என்னுடைய அன்பை தோழி அவங்க பேசுங்கம்மா. என்னுடைய எதிர்ப்பு தோழி சொன்னாங்க, குழந்தைக்காக தாய் தியாகம் செய்யறாங்க, மகிழ்ச்சி ஏற்படுத்துறாங்க, எல்லாம் சொன்னாங்க. தாய் தியாகம் செய்யறதுனாலதான் மகிழ்ச்சி ஏற்படுது, உண்மைதான். ஆனா அந்த உறவை சிறந்த முறையில பெஸ்டா வரவைக்க தேவை என்ன? மறந்து விடாதீர்கள் நடுவரவர்களே, பணம் தான் தேவை. எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த குழந்தைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். எப்படி ஆசைப்படுவாங்க? நல்ல பிரைவேட்டான ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு பணம் தேவை. நல்ல முறையில ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த உறவோட முகத்துல மகிழ்ச்சியா பார்க்கணும். அதுக்கு பணம் தேவை. அந்த குழந்தையை நல்ல முறையில வளர்ப்பதற்கு தேவை பணம் தானே நடுவர்களே. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தாயினும் போது என்ன, தன்னுடைய மகன் கலெக்டர் ஆகணும், தன்னுடைய மகன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறாங்களா இல்லையா? அதற்கு தேவை பணம் தானே நடுவர்களே. டாக்டர் என்ற மகிழ்ச்சியை குடும்பத்திற்கு கொண்டு வருவதற்கு மிகவும் தேவையாக இருப்பது பணம் தான் நடுவர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முஸ்லிம் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அதுவும் தர்மமாக மாறும். இதை மசூத் உக்குபாவின் அமல்களாக அறிவிக்கிறாங்க. குடும்பத்தாருக்கு செலவு செஞ்சா தர்மமாக மாறும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தா தானே நடுவர்களே குடும்பங்களுக்கு செலவு செஞ்சு அந்த குடும்பங்களை மகிழ்ச்சியாக்க முடியும். நடுவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவையான சொத்து சொன்னார் என்று. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனஸ் தங்களுடைய சேவகர், அவருக்காக பிரார்த்திங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இறைவா, அனஸின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்கிடுவாயாக, அவருக்கு நீ வழங்கியவற்றை சுபிட்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு செல்வத்தை அதிகமாக்குவாயாக என்று துஆ செய்திருக்காங்க. செல்வம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானது. செல்வம் இருந்தால்தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நடுவரவர்களே, சொந்த பந்தங்களை மட்டும் வச்சு ஒண்ணுமே செய்துவிட முடியாது. சொந்த பந்தங்களை மகிழ்ச்சியா வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக சொத்து சுகம் தேவை. நடுவரவர்களே, என்னுடைய எதிரணி தோழி சொன்னாங்க, தாய் தந்தை தான் ஆலிமாக வச்சாங்கன்னு. என் எதிரணி தோழியே, ஆலிமா ஆனது சரிதான், அதன்படி அமைச்சக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமென். தாய் தந்தை தான் ஆலிமாக வச்சாங்க, உண்மைதான். ஆனா அந்த ஆலிமாக ஆகுவதற்கு கூட பணம் தேவையா இல்லையா? ஆலிமாவதற்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் நம் அனைவரும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கும் குறிப்பாக நம் குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கும் பணம் தேவைதானே நடுவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, லா ஹஸத இல்லா ஃபித்னதைனி, 2 விஷயங்களை தவிர பொறாமை கொள்வது கூடாது. ரஜுலுன் அல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வழங்கி வஸுல்லிக அலா ஹலகதிஹி ஃபில் ஹக்கி, அவர் அதை நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்பதுமே. வா ரஜுலுன் அல்லாஹு ஹிக்மத, மற்றொரு மனிதனுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கி ஃபஹுவ யக்லி பிஹா வ யுஅல்லிமுஹா, அவர் அதன் பக்கம் தீர்ப்பு வழங்குகிறார், அதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதுமே. இந்த 2 விஷயங்களுக்கு பொறாமை கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செல்வத்தை பார்த்து பொறாமை கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்விற்கும் தேவைப்படுவது பணம் தான். நம்முடைய வரவும் செலவும் ஹலாலாக இருக்க வேண்டுமே தவிர செல்வம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானது. அதனால்தான் நான் கூறுகிறேன், குடும்ப மகிழ்ச்சிக்கு பேரிலும் தேவை சொத்து சொன்னான் என்று. நடுவர்களே, இந்த வரலாறு நல்லா கேளுங்க, உங்களுக்கே தெரியும். சூழத்தினுடைய உரிமையை புலியிலே பெற்றிருந்த 10 பேரில் ஒருவராகிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க மனமுடித்துக் கொண்டதற்கு அடையாளமாக ஆடையில் மஞ்சள் கரையிடம் தந்தாங்க. அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நண்பரே, என்ன மனமுடித்துக் கொண்டீரா என கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், மனமுடித்துக் கொண்டேன் என நண்பர் பதில் கூறுறாங்க. எவ்வளவு மகர் கொடுத்தீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பேரித்த மலை கொட்டையளவு தங்கத்தை மகராக கொடுத்தேன் என நண்பர் பதில் கூறுறாங்க. அப்படியானால் ஒரு ஆடு அறுத்தாவது வலிமா வைத்து விடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. நடுவர்களே, நான் ஏக வரலாறு சொல்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தாதான் நடுவர்களே ஆடு வாங்கி வலிமா கொடுத்து அந்த குடும்பங்களை மகிழ்ச்சியாக்க முடியும். பணம் இல்லாம அவங்க உறவுக்காரங்களாப்பா, நான் கேட்டது தந்துருவாங்க, பணம்னா கேட்க மாட்டாங்க, போய் கேட்டா தந்துருவாங்களா? உறவாகவே இருந்தாலும் பணம் இல்லாம எதுவுமே வாங்க முடியாது. நடுவர்களே, ஆடு வாங்க கூட உறவுக்காரங்க மாட்டான், பணம் இருந்தாலும் ஆடு வாங்கி வலிமா கொடுத்து அந்த குடும்பங்களை மகிழ்ச்சியாக்க முடியும். இப்ப சொல்லுங்க நடுவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமா சொத்து பந்தமா? நடுவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியா வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. பணம் இல்லாம ஒரு குடும்பம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்து சுகமே சொத்து சுகமே என்று ஆண்டவராக கூறி எங்கள் அன்னைக்கே நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்தவராக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகரிபுக்கான மகரிப் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சைடில் 3 பிள்ளைங்க பேசியிருக்கிறாங்க. இந்த சைடில் சொந்த பந்தமே அப்படின்றது 2 பிள்ளைங்க பேசியிருக்கிறாங்க. மொத்தத்தில் 5 மாணவிகள் ஆலிமாக்கள் பேசியிருக்கிறாங்க. ஒரு 3 ஆலிமாக்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுதற்கு பின்பு அஸ்ரா பர்வீன் அவங்களிலிருந்து நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடரும். இப்பொழுது மகரிப் தொழுகைக்கான இடைவேளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகை நடைபெறுகிறது. பெண்கள் தொழக்கூடியவர்கள் பெண்கள் மதரசாவில் தொழுது கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுத உடனேயே நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிடும். அனைவரும் விரைவாக வந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.